வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். போதைப் பொருளுக்கு அடிமையான இளைஞர்களை மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். இதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், போதைப் பொருள் இல்லாத இந்தியாவின் போராட்டத்தில் ஈடுபடும் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாகவும், இந்த நாள் போதைப் பொருள் அச்சுறுத்தலுக்கு எதிரான மத்திய அரசின் உறுதியை மேலும் வலுப்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருள் பயன்பாடு, சட்டவிரோத கடத்தல் ஆகியவற்றுக்கு எதிரான சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் ஈரானிலிருந்து 296 இந்தியர்களும், இஸ்ரேலிலிருந்து 224 இந்தியர்களும் நேற்று தாயகம் அழைத்து வரப்பட்டனர். இந்த ஆண்டிற்கான அமர்நாத் யாத்திரை பாதுகாப்பாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக பஞ்சாப் காவல்துறை விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. யாத்ரீகர்களின் பாதுகாப்பிற்காக மேம்பட்ட கண்காணிப்பு மற்றும் 24 மணி நேர ஒருங்கிணைப்பு கட்டுப்பாட்டு மையமும் அங்கு நிறுவப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறையின் சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரிவின் சிறப்பு டிஜிபி திரு அர்பித் சுக்லா தெரிவித்துள்ளார். உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து ரஷ்யா உக்ரைன் மோதலில் போர் நிறுத்தத்திற்கான நடவடிக்கைகள் குறித்து விவாதித்தார். நெதர்லாந்தில் ஹேக்கில் நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டின் போது இரு நாட்டு தலைவர்களும் கலந்துரையாடினர். போர் நிறுத்தம் மற்றும் உண்மையான அமைதியை எவ்வாறு அடைவது என்பது குறித்து அவர்கள் விவாதித்ததாக திரு ஜெலன்ஸ்கி தனது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். 100 மீட்டர் பின்னோக்கி ஓடும் போட்டியில் அரியலூர் மாவட்டம் நொச்சிக்குளத்தை சேர்ந்த ஆறுபடையப்பா பந்தய தூரத்தை 13.54 வினாடிகளில் கடந்து தமது முந்தைய சாதனையை முறியடித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.